குட் மார்னிங் எவ்ரிபடி. யாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த மார்பும் திரண்ட தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயம் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் வையாவும் பெற்று இனிதே வாழ்வோம் இயற்கையோடு. நான் ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்களை இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1963 அந்த நேரத்தில் என் கையில் ஒரு புத்தகம் கிடச்சிது. அது என்ன அப்படின்னா, எனக்கு அப்போ ஒரு 12-13 வயசு, ரைட்டு. அந்த நேரத்தில் குமாரவேல் எழுதின யோகாங்கிற புத்தகம். அந்த அவர் சுந்தரம், மாஸ்டர் சுந்தரத்தோட சீடர். அந்த புத்தகம் இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் ஃபுல்லாகவே யோகா மட்டும் இல்லை, அனாட்டமி, பிசியாலஜி எல்லாமே இருந்தது. அதுதான் எனக்கு முதல்ல இந்த அனாட்டமி பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போலேருந்தே நான் அந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இடையில தொடர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விட்டு விட்டு அந்த பயிற்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போது அதுக்கப்புறம் நான் என்ன படித்தேன், நிறைய அஷ்டாங்க யோகம் இருக்கு இல்லையா, 8 அங்கங்களையுடைய அஷ்டாங்க யோகம், அதையும் நான் படித்தேன். அது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் என்னால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, எல்லாம் படித்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே தான் கொஞ்சம் மார்க்சியம், கொஞ்சம் பெரியாரிசம், அதெல்லாம் இப்படி கொஞ்சம், அப்புறம் இயற்கை வாழ்வு, இயற்கை வைத்தியம் அப்படிங்கிறத பற்றி அந்த தெரிகிற வாய்ப்பு கிடைச்சப்போ அதையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பகவத்கீதையை பற்றிய நிறையா விரிவுரைகளெல்லாம் நிறையா நான் படிச்சிருந்தேன் அப்போவே. அது இல்லாமல் இந்த ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்களோட புத்தகங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக எனக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாமே சேர்ந்த ஒரு பரிணாமம் தான். வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் புரிய ஆரம்பித்தேன். இப்போது நம்ம நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கான மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் இப்போதும் நமக்கு அது ஒரு பிரமிப்பாக இருக்குது. நான் பார்த்த வரையில் இந்தியாவில் ஆரோக்கியமாக ரொம்ப தெளிவாக முழுமையாக யோகாவோட இயற்கை உணவுகளோட வாழ்ந்தவர் மொரார்ஜி தேசாய். தன்னுடைய 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். கரெக்டாக 100 வயசு வரைக்கும் தான் அவர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்றில் அவர் அந்த இறக்குறதுக்கான ஒரு சூழல் வந்துடுச்சு. ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு, சிவசைலம் ராமகிருஷ்ணன், அந்த மனிதர் என்னமா பேசுவார் தெரியுங்களா? ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை பேசுவார். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த கான்ஃபிடென்டெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து சிவசைலத்தில் போய் அவர் நேரில் பார்த்தேன். ஆனால் அளவுக்கு அதிகமான ஃபாஸ்டிங் இருந்ததுனால கிட்டத்தட்ட 56 வயசில் அவர் இறந்துட்டார். வெறும் தேங்காய்ப்பழ சமையல்னு சொல்லுவாங்க. தேங்காயும் வாழைப்பழமும் அவருடைய பிரதான உணவாக இருந்தது. அவரோட குருங்கிறவர் பாண்டுரங்கன் அப்படிங்கிறவர். அவர் தேங்காயின் சிறப்பை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அப்புறம் இந்த மாதிரியே நம்ம பார்த்துட்டு வர்றப்போ மற்ற நிறைய யோகா பண்ணுறவங்க செய்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். நான் சொல்லக்கூடிய அந்த குமாரசாமிங்கிறவர் 56 வயசில் இறந்துட்டார். ஏன் இறந்துட்டார்னு தெரியல. இது மாதிரி எல்லாத்துக்கும் பல நேரங்களில் இறப்புங்கிறது வருது. யார் நீண்ட நாள் வாழ்கிறாங்க? அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இருந்த மனோகர் அப்படிங்கிறவர் ஒரு பாடி பில்டர். அவர் 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அப்போது யோகா பண்ணுறவங்களோட பாடி பில்டிங்கில் இருக்கவங்க அதிக நாள் வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு மனோகர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அப்போ எதுலேயும் யோகா பண்ணுறவங்களோ பாடி பில்டிங்கில் இருக்கவங்களோ எல்லோரும் கூட வாழ்கிறதுக்கான, நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வெவ்வேறு விதத்தில் இருக்குது. இது எல்லாத்த விட எந்த ஒரு மனிதர்களும் எந்த ஒரு பெருசாக உணவும் எடுத்துக்காமல் நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நார்மலான மக்களோடு இருந்துட்டு நீண்ட நாள் வாழ்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா
கம்யூனிச தலைவர்கள். நல்ல கண்ணு பாருங்கள், 102 வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் செஞ்சுரி பண்ணிடுவாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இது ஏன்னு நீங்கள் என்றைக்காக யோசித்து பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கைங்கிறது நம்ம என்ன தான் உடம்பை பேணி பேணி வளர்த்தாலும், என்னதான் உணவுலையும் உடற்பயிற்சியிலையும் கவனமாக இருந்தாலும், மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம மனசு எவ்வளவு விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கைங்கிறது தன்னை போல தன்னை அறியாமல் விரியும். நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஒரு 70 வயசுக்கு மேலே மனிதன் உலகத்தில் நின்று வாழணும்னா அவனுக்கு தன் குடும்பத்தை தாண்டி இந்த உலகம் சார்ந்த ஒரு பார்வை, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்படி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை அதற்கு அப்புறமும் ஒரு அர்த்தமுள்ளதாக, ஒரு பொருள் உள்ளதாக, ஒரு பர்பஸ் உள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டோம்னா, 4 சுவருக்குள்ளேயே வாழ்ந்துட்டோம்னா, 4 மனிதருக்காகவே வாழ்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் வெறுமையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கை பறந்துருக்கணும். இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? சிறைக்கு போகிறாங்க, சாதாரண வாழ்க்கை வாழ்கிறாங்க, பெருசாக அவங்க எந்த சுமையும் தலையில் ஏற்றுக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட நிறைய பணங்களை வச்சு பாதுகாக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருது. அவங்க ஒரு கம்யூனில் இருக்காங்க, அவங்க சிந்தனை வீட்டை தாண்டி இந்த மக்களுக்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கம்யூன் அப்படிங்கிறத பற்றி கம்யூனிஸ்டும் சொல்லுது, ஓஷோவும் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கை கம்யூனாக இருக்கணும், கூட்டு வாழ்க்கையாக இருக்கணும், கூட்டாக சிந்திக்கணும். வெறும் குடும்பம் 4 பேர் அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கை இருக்கும்போது தான் வாழ்க்கை ஒரு அழகாக இருக்கும், இல்லை ரொம்ப முடங்கி போயிடும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னை ஆச்சரியப்படுத்திய மிக முக்கியமான இன்னொரு மனிதர் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். 25 வயசில் அவர் நோய்வாய்ப்பட்டு முழுவதுமாக உடலில் செயலிழப்பு, உடல் உள்ள எந்த தசைகளும் அவருக்கு வேலை செய்யாது, செரிமானம் நடக்குது, மூளை வேலை செய்யுது. ஒரு சக்கர நாற்காலியில், ஒரே ஒரு சக்கர நாற்காலியில் 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாழ்ந்தார். ரொம்ப ஆச்சரியம், நினச்சி பார்க்க முடியாது. 25 வயசில் அவருக்கு வர்றப்போ சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, 1 வருஷம்தான் உனக்கு லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி 50 வருஷம் வாழ்ந்தார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம உடலாக கை அசைக்கணும், கால் அசைக்கணும், எத்தனையோ பயிற்சிகள் பண்ணணும். அவர் அந்த ஒன்றுமே உடலில் உள்ள உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யலையே. அப்போவும் அவரால் 50 வருஷம் சிந்தித்து அருமையாக வாழ்ந்து அந்த உலகுக்கான பல நன்கொடைகளை, பல கருத்துக்களை கொடுத்தவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். ஏன் அப்படின்னா, அவர் தன்னை பார்க்கல, எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு பார்க்கல. அவர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகம் இல்லை, உலகத்தையும் தாண்டி அப்படியே வெட்ட வெளி, பிரபஞ்ச வழி, அந்த வெளியை அதை பற்றி தான் அவரோட சிந்தனை இருந்து, அவருடைய பார்வை அப்படி விரிந்து பறந்து எங்கெங்கேயோ இருந்து. நம்ம நம்ம உலகத்தை கூட பார்க்குறதில்ல, நம்ம வீட்டை மட்டும் பார்க்குறோம், நம்மளை மட்டும் பார்க்குறோம். அவர் அண்ட சராசரங்களை அப்படியே பார்க்குறாரு. அவருடைய பார்வை பறந்து விரிந்து இருக்கிறதுனால அவருக்கு 50 வருஷம் அந்த வாழ்க்கைங்கிறது போர் இல்லை. பார்த்தீங்களா? போரிங் இல்லை, சலிப்பு இல்லை, ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் ஆர்வமுள்ள விஷயங்கள் உங்களுக்கு இருக்கணும், உங்கள் மனம் பறந்து விரிந்திருக்கணும், நீங்கள் தன்னை மறந்து இந்த மக்களுக்காக வாழலாம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது போன்ற ஒரு நிலை நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கைங்கிறது தன்னுடைய முதிய காலத்திலும் ஒரு பர்பஸாக, ஒரு நோக்கம் உள்ளதாக அருமையாக இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் 50-60 வரும்போது உங்களை மாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும், நீண்ட நாள் எத்தனை நாள் தேவையோ அத்தனை நாள் வாழ்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் தெரியப்படுத்துகிறேன். அப்போது இப்படியெல்லாம் சொன்னால், எதுக்கு சார் சாதாரணமாக எல்லா தப்புல இல்லாமல் இப்படி உணவில் மாற்றம் கொண்டு வரணும், அப்புறம் எதுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணணும், மனசு மட்டும் சரியாக இருந்தால் பத்தாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உணவுக்கு என்ன செய்கிறீங்களோ உணவு சார்ந்த பலன் கிடைக்க தான் செய்யும். உடற்பயிற்சி செய்தீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்க தான் செய்யும். உங்கள் மனசு நல்லா இருந்தால் அதற்கான பலன் கிடைக்க தான் செய்யும். அதனால் எல்லாத்துக்கும் பலன் இருக்குது. எல்லாத்துக்கும் விட மனசுங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கிறது நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடியதாக இருக்கும்.
பாரதி சொல்வார், தேடிச்சோறு தினம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல கதைகள் பேசி, நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங் கூற்றுக்கிரையன மாளும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இம்மாநிலம் செழிப்புற வாழ்வதற்கே அப்படின்ட்டு பாரதி பாடினார். அவருக்கு நிறைய மரல திரையும் மரல, 40 வயசுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். சரி, அந்த 40 வயசு வரைக்கும் அவர் செய்த செயல்கள் அவர் பாடிய பாடல்கள்ங்கிறது இன்றைக்கும் நின்று என்னைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு பொருள் உள்ளதாக, ஒரு நோக்கம் உள்ளதாக இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இன்றைக்கு நம்ம அடுத்த பயிற்சிகளுக்கு செல்லலாம். முதல்ல ஒரு வார்மப், அப்புறம் ஒரு மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் நெக்குக்கான எக்ஸசைஸ், அப்புறம் டவல் பயிற்சி, அப்புறம் தட்டு வருமா, அப்புறம் நம்ம ரிலாக்ஸேஷன் தியானம் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த 3வது நாள். இப்போது நீங்கள் சாதாரணமாக டவல் பயிற்சி நான் சாதாரணமாக நினைக்கிறீங்க. உங்கள் சோல்டரை பலப்படுத்துறதில்ல அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு வார்மப், நேற்றெல்லாம் செய்த வார்மப் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி ஒரு வார்மப் இருக்குது. இதுவும் உங்கள் சோல்டரை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஆனால் இவ்வளோ ஒர்க் அவுட் இருக்க, இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஓகேயா? அந்த பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் ப்ரீத்திங், நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரீத்திங் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இப்போ களத்தில் இறங்கிடலாமா? வாங்கையெல்லாம் எழுந்திரிச்சிங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இது பார்ப்பதற்கு அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்கு இல்லை, நீங்கள் சினிமா பார்க்க வரல, நீங்கள் தான் ஆக்ஷன் ஹீரோ. நீங்கள் செய்யணும், செய்து பாருங்கள். இந்த பயிற்சிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்து நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப வெல்த்தியாக, ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணுங்கிறது தான் என்னோடய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. நம்ம மக்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதற்காக தான் என்னுடைய முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். இப்போது நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வார்மப்புக்கு போகலாம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. நன்றி. நேற்று இப்படி ஒரு வார்மப் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்மப் பாருங்கள். கையை இப்படி கொண்டு வரீங்க, இப்படி கொண்டு போடுங்க, நல்லா இப்படி மேலே நல்லா விரித்து இப்படி சைடு பின்னாடி 2 சோல்டரும் இடிக்கணும். 2 தோள்பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2ம் இடிக்கணும். அப்படி பின்னாடி இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி, ஓகேவா? இப்படி இருந்து இப்படி கை இப்படி இருக்குது, இப்படி மலர்ந்து இப்படி வந்து இப்படி ஒரு சுழற்சி முழுமையாக நம்ம சோல்டருக்கு அப்படி ஒரு பயிற்சியாக இருக்கும் பாருங்கள். இதோட காலையும் சேர்த்து பண்ணணும். நல்லா ஒட்டணும், அப்படி மேலே வரணும், அப்படி சுற்றணும், அப்படி வரணும். ஓகே, இது ஒரு மியூசிக் கூட பண்ணும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடித்த மியூசிக்கை போட்டுட்டு பாருங்க. ஆல்ரெடி அதில் செப்டம்பர் மியூசிக் போட்டிருக்கேன். ஓகே, பண்ணி பார்த்தீங்களா? சொல்கிறலாம் எப்படி இருந்தது? நல்லா பண்ண முடியுதா? மீண்டும் ஒரு நேரம் ஒரு 10 கவுண்டு மட்டும் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு இழுத்து அப்புறம் மூச்சு விடலாம். ஓகே, சொல்கிற பெயின் ஆகுதா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன தோணுது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாமே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே,
ஆழமாக மூச்சு இழுத்துங்க. இது நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மூச்சு வாங்கும். ஓகே, அடுத்தது இந்த ஷோல்டர் நிறைய பேருக்கு இப்படி ஒடுங்கியிருக்கும், இப்படி இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய லேடிஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இப்படி ஒட்டிக்கிறாங்க. அது நல்லதில்லை. இதெல்லாம் ரொம்ப சுருக்கம் வரும். லங்ஸ் வந்து விரியாது. ஷோல்டர் இப்படி இருந்தால் தான் லங்ஸ் விரியும். உங்களுக்கு ஷோல்டர்லாம் இப்படி முடங்கி போய் கிடந்துன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது. பாருங்கள், இப்படி கை வச்சுக்கணும். 1 2 3 1 2 3 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, பண்ணி பாருங்கள். ஷோல்டர்லாம் எப்படி விரியுதுன்னு பாருங்கள். இப்படி ஒடுங்கின ஷோல்டர்லாம் நல்லா விரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு அருமையான மூச்சு பயிற்சி. உங்கள் கையை எடுத்து இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன பண்ணால் இந்த பயிற்சி பண்ணும்போது கால் வந்து குதிங்கால் தரையில் அடிக்கணும். எப்படி பாருங்கள். அப்போ ப்ரீத் அவுட்டை வந்து ஸ்பீடாக பண்ணணும். கை இப்படி பண்ணணும். ஓகே, ஒரு 100 கவுண்ட் பண்ணலாம். உங்கள் கவனத்தை இதில் வச்சுட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மனசை வச்சுக்கோங்க. மைண்ட் வெளியே ஓடாமல் இந்த பயிற்சியை அப்படி 100 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு மேலே 200 500 வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். குதிங்கள் தரையில் எப்படி இடிக்கும், நல்லா இடிக்கணும். ஓகே, ரெண்டு கையிலையும் விரித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பக்கமாக காலை தொட வேண்டும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முடிஞ்சவங்க பண்ணுங்கள். அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். ரொம்ப ஆர்வக்கோளாறில் அதிகமாக பண்ண வேண்டாம். மெதுவாக பண்ணுங்கள். ஒரு 12 முறை செய்தாலே போதும். இப்போ இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் செய்யும்போது தான் தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஆனால் உங்கள் ஷோல்டர் லெவல் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஷோல்டரில் இருக்கக்கூடிய பல அழுத்தங்கள், இறுக்கங்கள்லாம் காணாமல் போயிடும். ஷோல்டர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் இந்த மாதிரி பயிற்சியை நீங்கள் தினசரி பண்ணுங்கள். பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்குள்ளே பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் தட்டுவர்மாவை பார்க்க இருக்கிறோம். நம்ம உள்ளங்காலில் ரத்த ஓட்டம் எப்போவுமே கம்மியாக இருக்கும். நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய வந்து சேல்ஸ்மெல்லாம் நாள் முழுக்க நின்றுட்டுருக்காங்க. நடந்துட்டு இருந்தால் பரவாயில்ல, நின்றுட்டுருக்கும்போது ரத்த ஓட்டம் காலில் போய் தேங்கிக்கும். வெரிகோஸ் வெயின் வரும், கால் வீங்கிக்கும். சின்ன வயசில் தெரியாது. வயசு ஜாஸ்தியாகும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். நிற்கிறது மட்டுமா, காலை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்காங்களே அவங்களுக்கும் அதுதான். அவங்களுக்கு ரத்த ஓட்டம் காலில் போனது மேலே ரிட்டர்ன் ஆகாது. அந்த ரத்த குழாய் சுருங்கி விரிஞ்சு ஓரளவுக்கு மேலே தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்ம உட்காந்து கொண்டிருக்கும்போது காலில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா தட்டுவர்மாங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். தட்டும்போது நம்முடைய ரத்த குழாயில், நிணநீர் ஓட்டத்தில் எல்லாத்துலேயும் நல்லா வேலை செய்யும். 50 முறை தட்டணும். அப்படி கொஞ்சம் கேப் கொடுத்து அழகாக தட்டணும். இப்படி தட்டும்போது உங்கள் கால்களில் தேங்கி இருக்க ரத்தம்லாம் ரிட்டர்ன் ஆகும். அது மட்டும் இல்லை, நிணநீர் ஓட்டமும் சரியாகும். பாருங்கள், 50 முறை தொடர்ச்சியாக தட்டணும். இப்படி தட்டும்போது ப்ரீத்திங் பண்ணிட்டும் தட்டலாம், இல்லை லாஃபிங்லேயும் தட்டலாம். தொடர்ச்சியாக தட்டிகிட்டே இருங்க.
வந்து நீங்கள் இப்படியே பண்ணும்போது ரத்த ஓட்டம் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் உணர முடியும். இதுவும் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, நிற்கிறவங்களுக்கு, அதாவது நின்றுட்டே இருக்கவங்களுக்கு, உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் கையை மேலே தூக்கி வச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிறுத்த முடியாது. ஏன்னா ரத்தம் மேலே பாய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ மேலே ரத்தம் பாய்கிறது கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி கீழே உள்ள ரத்தம் மேல் நோக்கி வர்றதும் கஷ்டம்தான். இதெல்லாம் எப்படியோ நம்ம பாடி சமாளித்து கொண்டு வருது. அப்போ நம்ம அதுக்கு ஹெல்ப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ரத்தோட்டம் அதிகம் ரத்தோட்டம் மேல் நோக்கி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், மீண்டும் நம்ம தட்டுறோம். பாருங்கள், இப்போ உள்ளங்காலில் ஒரு பக்கமும் இந்த பக்கம் பாதத்துலேயும் தட்டுறோம். பொதுவாக எப்போவுமே இந்த பாதத்துக்குள்ளே தான் போய் ரத்தம் ரொம்ப முடங்கி கிடக்கும். அப்படி ரத்தம் முடங்கி கிடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு விதமாக மந்தமான நிலை இருக்கும், பாதம் வீங்கி இருக்கும். நம்ம இப்படியே தொடர்ச்சியாக பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல ரத்தோட்டம் அதிகரிக்கும், நீர் ஓட்டமும் சரியாகும், திசுக்களும் நல்ல உற்சாகமாக இருக்கும். இப்படி நீங்கள் தட்டும்போது உங்கள் ஷோல்டர்லாம் கூட கொஞ்சம் பெயின் வரும். ஆனால் தொடர்ச்சியாக தட்டிகிட்டே இருக்கீங்கள்ல, பழக பழக சரியாயிடும். உங்களை அறியாமல் உங்கள் ஷோல்டருக்குமான பயிற்சியாக இதை இருக்கும். பாருங்கள், அப்படி தட்டிகிட்டே இருங்க. ஒரு 50 முறை தட்டுங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக கூட தட்டிக்கிங்க. அடுத்து பாருங்கள், நம்முடைய கால் பகுதி, காப் மசில்ஸ், அதுக்கு கீழே உள்ள பகுதி. பொதுவாக வயசானவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி மதன்ட்டு இருக்கும். இதை யாராவது பிடிச்சி விட்டா, அமுத்தி விட்டா நல்லா இருக்குன்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு விதமான மந்த நிலை ஆகி போய் கிடக்கும். அந்த இடத்த தட்டி தட்டி நம்ம சரி பண்ணணும். அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் சரி இருக்காது. (41, 42, 43, 44, 45, 46, 48, 49, 50). தட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தட்டி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அப்புறம் இப்போ காப் மசில்ஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சைடில். ஓகே, 1 2 3 4 6. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ ஒன்று ஃபாஸ்ட் ப்ரீத் பண்ணணும், இல்லாட்டி லாஃபிங் பண்ணணும். எதே ஒன்று பண்ணிட்டு பண்ணலாம், அல்லது லாஃபிங். ஓகே, அப்புறம் நான் மூட்டி பேருக்கு போகலாம். பிரீத் அவுட். மேலேருந்து கீழே. முட்டு வலி இருக்கவங்க இதை நிறைய டைம் தட்டுங்க. ஒரு 100 தரமாக தட்டுங்க. முட்டு வலி சரியாக குறையும், வீக்கம் குறையும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இந்த காலுக்கு தட்டிட்டோம், இனி இந்த கால் தட்டலாம். தட்டி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. எனக்கு இண்டிவிஜுவலாக போடலாம், நீங்கள் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, இந்த காலில் ஆரம்பிச்சிக்கலாமா? பாருங்கள், லாஃபிங் பண்ணுறீங்களா, ப்ரீத்திங் பண்ணுறீங்களா? அப்புறம் லாஃபிங் கூட இந்த சைடு இப்படி பாருங்கள். இப்போது இந்த காலில் அதே மாதிரி தட்டுறோம். தொடர்ந்து இப்படி தட்டிகிட்டே இருங்க.
தட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, ஒன்று ஃபாஸ்ட் ப்ரீத்திங் பண்ணணும், இல்லாட்டி லாஃபிங் பண்ணணும். ஏதாவது ஒன்று சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 2 in 1 பயிற்சியாக இருக்கும். பார்த்தீங்களா? சொல்லப்போனால் 3 in 1. உங்கள் ஷோல்டருக்கும் பயிற்சி, உங்கள் கால் தட்டி கொடுக்குற பயிற்சி, கூடவே ப்ரீத்திங் பயிற்சி, இப்படி ஏதாவது சேர்த்து பண்ணலாம். பாருங்கள், இப்போ அடுத்து கால் இங்கே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து காப் மசில்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் பிடிச்சணும். கீழேருந்து மேலே வரைக்கும் ரத்தம் ஓடுது. இதை நிணநீர் ஓட்டம் இருக்குது இல்லையா? இது வந்து நம்ம காலில் இருந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பகுதிக்கு வரும். வயிற்று, அதாவது கையில் பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே வரும்னா சொல்கிற இந்த கை அடிப்பகுதிக்கு வரும். முகத்தில் எங்கேயாவது பல்வலி அதெல்லாம் இருந்ததுன்னா தொண்டை பகுதிக்கு அந்த ஒரு கட்டி மாதிரி வரும். இதான் நிணநீர் முடிச்சு. அந்த முடிச்சு வரைக்கும் ரத்தம் வரும். இது கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது உங்களுக்கு இதில் எதாவது பிரச்சனை வந்ததுன்னா அங்கே அந்த வீக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த நிணநீர் ஓட்டம் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணணும். தட்டணும், தட்டுங்க 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 தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, சிரிச்சுட்டே தட்டுங்க, ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே தட்டுங்க. ஒரு 2 in 1 3 in 1 பயிற்சியாக பண்ணட்டும். பாருங்கள், தட்டு தட்டுன்னு தட்டுங்க. அந்த காலை தட்டுங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தட்டுங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு 50 முறை தொடர்ச்சியாக தட்டுங்க. கொஞ்சம் சிரிக்க மறந்துடாதீங்க. அதனால் அப்பப்போ சிரிச்சுட்டே பண்ணுங்கள், இல்லாட்டி ப்ரீத்திங் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். அப்போ இன்னுமே பெனிஃபிட் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்படி பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து மேலே அந்த காப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தட்டுங்க. நல்லா இப்படி சிரிச்சுட்டே இப்போ முட்டி பகுதியில் தட்டணும். சைடில் பக்கவாட்டில் அங்கே இங்கேயும் தட்டுங்க. நல்லா ஒரு 50 முறை தொடர்ச்சியாக தட்டுங்க. ப்ரீத் அவுட்டு ப்ரீத் இன்னும் வேகமாக பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து கீழே தட்டுங்க. இப்படி தட்டிகிட்டே இருங்க. நல்லா இதோட நீங்கள் தட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டே வரணும். தினசரி எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அந்த பயிற்சி பண்ணுங்கள். ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நீங்கள் மசாஜ் அது இதுன்னு வெளியே போக வேண்டியது இருக்காது. இப்போ நம்ம படுத்துட்டு ப்ரீத்திங்கோட பயிற்சி பண்ண போகிறோம். இப்போ வந்து மூச்சு வந்து ஒரு வயிற்று மூச்சு, அதாவது உங்கள் தொப்புள் வரைக்கும் இருக்கு இல்லையா, அது கீழே வரைக்கும் மூச்சை இழுக்கணும். அப்படி இழுத்து அப்புறம் மார்பு பகுதிக்கு இழுக்கணும், அப்புறம் கழுத்து வரைக்கும் இழுக்கணும். ஒரு மூச்சு அடி வயிற்றுக்கு, அடுத்த மூச்சு இந்த மார்புக்கு, அடுத்தது கழுத்து பகுதிக்கு. இப்படி 3 பக்கம் மூச்சு இழுத்து அப்புறம் மெதுவாக அந்த மூச்சை ஒரு 4 கவுண்டு நிறுத்துங்க. மெதுவாக விடுங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணணும். இப்போ கால் பாதத்தை நினச்சிக்கிங்க. நீங்கள் காலை கொஞ்சம் ஏதாவது ஒரு தலையணை 2 தலையணை போட்டு கொஞ்சம் உயரமாக வைக்கணுன்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆழமாக இழுத்து உங்கள் காலை மனசில் வச்சுட்டு ஆழமாக இழுத்து ஆழமாக விடுங்க. விடும்போது வாய் வழியாகவும் விடலாம், இல்லை வந்து மூக்கு வழியாகவும் விடலாம். மெதுவாக விடணும். எடுக்கிறத விட அதிக கவுண்டு மெதுவாக விடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 கவுண்டு மூச்சை இழுத்துக்குங்க, நிறுத்திக்குங்க. நிறுத்திட்டு மெதுவாக மூச்சை விடுங்க.
நீங்கள் ஒரு 4 கவுண்டு மூச்சு இழுத்தீங்கன்னா 8 கவுண்டு வெளியே விடணும். 4 கவுண்டு இழுத்துறீங்க, 4 கவுண்டு நிறுத்துறீங்க, 8 கவுண்டு வெளியே விடுறீங்க. ஒரு சுமாரான ஒரு கணக்கு. அதே மாதிரி காலுக்கு கால் முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு உங்களுடைய காப் மசில்ஸ் ஏரியா, இப்போ மூட்டு பகுதி, தொடைப்பகுதி, உடைய நெஞ்சு பகுதி, எல்லா பகுதியும் 1 by 1 பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் கழுத்து பகுதி, இங்கே 2 கைகளும், இப்போ உங்களோட முகம், தலைப்பகுதி எல்லாமே ஹோல் பாடி, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் உங்கள் மனசை வச்சு அப்படியே ஆழமாக இழுத்து ஆழமாக விடுங்க. மனசில் ஒரு மனசு வைங்க, பாடியில் ஒரு மனசு வைங்க. மனசு வெளியே ஓடாமல், எண்ணங்கள் ஓடாத நிலையில் ஹோல் பாடி ரிலாக்ஸ். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உள்ள அத்தனை பகுதிகளும் நன்றாக ஓய்வாக நிலையில் இருக்கின்றன. உடல் முழுவதும் ஒரு விதமான உணர்வு பரவி இருக்கிறது. உடலில் ஒவ்வொரு திசுக்களும் உற்சாகமாக சக்தியோடு காணப்படுகின்றன. உங்கள் உடல் ஆரோக்கியம் கூறிக்கொண்டே வருகிறது. உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் மனம் ஆனந்தமாக இருக்கிறது. நீங்கள் உற்சாகமான மனநிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் மனம் அமைதியாக இருப்பதால், உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதால் உங்கள் செயல்கள் யாவும் வெற்றிகரமாக அமைகின்றன. நீங்கள் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் செல்வ வளம் மிக்கவர்களாகவும் வாழ்கிறீர்கள்.
மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே பொங்கட்டும். ஒவ்வொரு திசுக்களும் உற்சாகமாக வாழ்வதை நீங்கள் காணுங்கள். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, உற்சாகமாக வாழ்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் யாவும் சிறப்பாக அமைவதாக, உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையட்டும். எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா பக்கங்களிலிருந்தும் எல்லா நன்மைகளும், எல்லா செல்வங்களும், எல்லா வளங்களும் நம்மை வந்து சேர்வதாக. இப்போது மெதுவாக கைகளை அசைத்து கால்களை திருப்பி ஒரு பக்கமாக திரும்பி எழுந்து உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. தட்டுவர்மா பண்ணிங்க, அது எப்படி இருந்தது? இந்த பயிற்சி, அதாவது ப்ரீத்திங் வார்ம் அப் பயிற்சியெல்லாம் பண்ணிங்க, டவல் பயிற்சி பண்ணிங்க, எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நன்றி.